ஹாய் கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வேத வசனம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆபிரகாமையாக்கு சொல்லியிருக்கிறாரு. அதுல நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கிற இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசினார். அப்பொழுது கர்த்தர் அடிமைக்கு உணர்த்தி கொடுத்தார். நம்ம இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த ஆபிரகாம் அவர் என்ன பண்ணாரு? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவரு இந்த ஆதியாகமம் 12:2 அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு அந்த ஆண்டவர் சொல்றதுக்கு ஒரே காரணம் அப்படின்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு யார் சொன்னார்னா ஆண்டவர் ஆபிரகாம் ஐயாவுக்கு சொன்னதுனால ஆபிரகாம் ஐயா என்ன செஞ்சாங்கன்னா உடனே கர்த்தருடைய சொல்லுக்கு உடனே என்ன செஞ்சாருன்னா கீழ்ப்படிந்து அவர் அந்த எல்லா கர்த்தர் சொன்னது போல தேசம் இனம் தகப்பனுடைய வீட்டை விட்டு அவர் புறப்பட்டு போனதுனால கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் நான் பெரிய ஜாதியாக்குவேன் எல்லாம் சொல்றாரு. அதே போலதான் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் ஐயாவை பார்த்தா இந்த வசனம் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நமக்கு எல்லாருக்குமே என்ன செய்யணும்னா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு தான் எல்லாருக்குமே ஆசை உண்டு. அப்படித்தானே அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் நமக்கு வேணும்னு தான் நம்ம எல்லாருமே பிரியப்படுவோம். அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சோம்னா கர்த்தர் நம்மள ஆசீர்வாதமாய் வைப்பாரு அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4-5வது வசனம். அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களை கைக்கொண்டபடினால் நான் உன் சன்னதியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சன்னதிக்கு இந்த தேசங்கள் யாவும் தருவேன், உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நம்ம இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். அப்படித்தானே? இந்த பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கட்டளை, கற்பனை, நியமங்கள், விதிகள், பிரமாணங்கள் எல்லாத்துக்குமே நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம கீழ்ப்படியாத இருக்கிற பட்சத்துல நம்மள்ட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையுமே போயிரும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. என்னென்ன கட்டளைகள் சொல்லியிருக்கிறாரு? நம்ம 10 கட்டளைகள் எடுத்து பார்த்தோமோ அந்த 10 கட்டளைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறபடி கண்டிப்பா நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம இதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்ம இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அது நம்மள தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்குன்னா, கீழ்ப்படிதல்னா என்ன கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தினுடைய பின்பகுதியில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பாருங்க, அது அந்த வசனம் ஃபுல்லாவே நான் வாசிக்கிறேன். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. எவ்வளவு அழகான வசனம் பாத்தீங்களா? நம்ம முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். நமக்கு போடுற பலி, அதான் பழைய ஏற்பாட்டின் காலத்துல பலி செலுத்துறது அப்படியெல்லாம் உண்டு. அந்த பலி எல்லாம் நம்ம இன்னைக்கெல்லாம் பாருங்க, நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டோம். அவர் சொல்ற காரியங்கள் எல்லாம் நம்ம மைண்ட்ல ஏத்துக்க மாட்டோம். அவர் சொல்ற காரியங்கள் சில நேரத்துல நமக்கு ஏற்றுக்க கூடாத தன்மைகளா இருக்கும், அது நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஆனா பாருங்க, போய் முழங்காலன்னு ஐயோ ஸ்தோத்திர பலிகள் என்ன, அவர் ஆராதிக்கிறது என்ன, அவருடைய போய் முழங்காலன்னு மணிக்கூர் கணக்குல ஜெபம் பண்றது என்ன, வேஸ்ட்ங்க அதெல்லாம். முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க செவி கொடுங்க, கீழ்ப்படிங்க. அவர் என்ன சொல்றாரு அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடுங்க. சில நேரத்துல நம்ம கர்த்தர் சொல்லுவாரு, குடும்ப சூழ்நிலை, கணவனா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், சொந்த பந்தங்களா, இப்படி நீ இதை செய் அதை செய்யு சொல்லுவாரு. ஆனா இதை நம்ம செஞ்சிட்டோம்னா மனுஷன் நம்மளை பார்த்து என்ன நினைப்பான்? அந்த மாதிரி ஒரு பய உணர்வு மனுஷனை பார்த்து. தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க மனுஷனை பார்த்து பயப்படாதீங்க.
கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். இதுல ஆண்டவர் இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. இந்த சங்கீதம் நீங்க 1ஆம் அதிகாரம், என் கணவர் அடிக்கடி சொல்லுவாரு, யாருக்கு சுவிசேஷம் வச்சு அந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை அவர் சொல்லிடுவார். ஏன் அப்படின்னா அந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தின் படி நீங்க நடந்தீங்கனாலே போதுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. வேற எதுவுமே நமக்கு வேண்டாம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கிறேன். துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். துர்மார்க்கருடைய ஆலோசனையில் எப்பவுமே நடவக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்க கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கீழ்ப்படுகிறது இந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துக்கு கண்டிப்பா கீழ்ப்படியணும். ஏன் அப்படின்னா இந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தின்படி நம்ம வாழ்க்கை நம்ம அமைச்சு கொண்டோம்னு வச்சுக்கோங்களாம். அது ஆண்டவர் கேட்கிறாரு, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியமே இருக்கக்கூடாது. இருளு ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அப்படித்தானே? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல அவர் என்ன பண்ணாரு? முதல்ல அந்த இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தாருன்னு இருக்குது. அதேதான் புதிய ஏற்பாட்டுல எழுதப்பட்டிருக்கிறது. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் கிடையாது. அது போலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இருளில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு நம்ம சுவிசேஷ பிரசங்கிக்கணுமே தவிர்த்து அந்த ஜனங்கள் கூடவே ஐக்கியம் வைக்கவோ, அவங்க கூடவே கலந்து இது பண்ண என்ன சொல்றது, அங்க போய் கிடந்து சாப்பிடுறது எடுக்கிறது அந்த மக்கள் கூட அதெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம வேறு பிரிக்கப்பட்டவங்க. நம்ம அந்த வேறு பிரித்து கர்த்தர் அவருக்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நம்மளை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அதே போல நம்ம அந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணுமே தவிர்த்து இன்றைக்கு என்ன கிறிஸ்தவங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா உலக பிரகாரமா இருக்கிறவங்க கூட போய் ஐக்கியம் வச்சு அவங்கள கூட உறவு வச்சு இதெல்லாம் பாவம். இதெல்லாம் பாவத்திலையும் பாவம். நம்ம என்ன பண்ணணும்? அந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். இதுதான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. இப்ப அவங்க சில சடங்காச்சாரங்கள் உலக பிரகாரமா வாழ்ற மக்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சில சடங்காச்சாரங்கள் வச்சிருப்பாங்க. இப்போ உள்ள கிறிஸ்தவங்களுங்க, நான் உண்மையிலே சொல்றேன், நான் கண்கூடா பாக்குறேங்க. இப்போ உள்ள கிறிஸ்தவங்கள் வந்து இந்த பெந்தேகோஸ்து சர்ச்சுக்கு போறாங்கங்க, பைபிள் நல்லா படிக்கிறாங்க, இயேசுவே அவங்களுடைய விசுவாச வார்த்தைகள் எல்லாம் பார்த்து அப்படி இருக்கு. ஆனா விக்கிரகங்களுக்கு கோயில்ல போய் இந்த மாதிரி அவங்க பண்ற மாதிரி எல்லாம் பண்றது, ஆனா ஆண்டவர் தான் கும்பிடுறாங்க. இது தேவனுக்கு பிரியமா? கிடையவே கிடையாது. தேவனுக்கு கீழ்ப்படிவது கிடையாது. கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். அப்படிதான் வேதாசனம் சொல்லுகிறது. எல்லா காரியத்திலும் கட்டளைகள், பிரமாணங்கள், விதிகள், நியமங்கள் எல்லாவற்றிலும் ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சனால தான் அவர் என்ன பண்றாருன்னா, நான் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நான் என்னை பெரிய ஜாதியாக்குவேன் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம இந்த பூமியில வாழ்றது வரைக்கும் கர்த்தர் என்ன சொல்றாரோ நம்ம அதுக்கு கீழ்ப்படிந்து நம்ம கண்டிப்பா வாழணும். மனுஷன் வந்து 1000 சொல்லுவாங்க, நீ அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, நீ அப்படி செய்தா உன்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே நீங்க கண்டுக்கிடாதீங்க. கர்த்தர் சொல்றாரா? நகையை கலத்துன்னு கர்த்தர் சொல்றாரா? உடனே நான் நகையை கலத்து குப்பையில போட்டுருங்க. அதே மாதிரி சொல்றேன், இந்த துணிதான் உடுக்கணும்னு சொல்றாரா? அந்த துணியை உடுங்க. நிறைய வச்சு கர்த்தர் பேசுறாரு. இந்த கடைசி காலத்துல கர்த்தர் நிறைய பேர் எழுப்பா சித்தமா இருக்கிறாரு. ஆனா நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்படாம தன்னுடைய சுய இன்பத்துக்காக, சுய லாபத்துக்காக நீங்க உங்களே வருத்தி கொள்கிற. இப்போ உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தை நீங்க கேட்காம ஆடுங்க. இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா பிற்காலத்துல ரொம்ப உங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். ஒரே ஒரு சாட்சி, நான் யூடியூப்ல கேட்ட சாட்சி தான். ஒரு சகோதரிய ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ நகையை கலத்தணும், நீ என்னுடைய பிள்ளை, நீ நகையை கலத்தணும் ரொம்ப நாளா பேசிட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த சகோதரி தன்னை ஒப்பு கொடுக்காமலே இருந்திருக்கிறாங்க. தன்னை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஒப்பு கொடுக்காமலே இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். எப்படின்னா, சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க உடம்பு ஃபுல்லா என்ன பண்ணிட்டு தீயரிஞ்சு அவங்க உடம்பு மொத்தமே தீயறிதான். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா, நான் உண்மையை ஒண்ணு சொல்லட்டுங்களா, அந்த நகைக்கு மேல அவ்வளோ ஆசை பற்று, நகை வேணும் அப்படிங்கிற அந்த ஆசையில இருந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படி தெரியுமா? உண்மையில சொல்றேன், அந்த நகை அவ்வளவுமே அந்த அக்கினி எரியவும் அவங்க சதையில எல்லாம் அந்த தங்க என்ன பண்ணிட்டு உருகி ஒட்டிட்டு, டாக்டர்ஸுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த சதையில அந்த நகையை பிச்சு எடுத்தாங்க. எவ்வளவு கொடூரமான வேதனை பார்த்தீங்களா? நான் ஒண்ணு கேட்கட்டுங்களா, கர்த்தர் நம்ம இந்த பூமியில ஒரு நிர்வாணமா படைச்சாருன்னு இருக்கு, அப்படித்தானே? அவருடைய மகிமையின் துணியை தான் நம்ம கொடுத்திருந்தாரு. ஆதாம் ஏவாள் மீறுதல் பண்ணாங்க, நம்மளுடைய மகிமையின் வஸ்திரம் எடுக்கப்பட்டு போயிட்டு தோல் உடைகளை உண்டாக்கி கொடுத்தாரு, அப்படித்தானே? சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், ஆண்டவர் நம்ம இந்த பூமியில படைக்கும் போது கம்மல் போடணும் அவருக்கு சித்தமா இருந்தா, ஏன் நமக்கு காது குத்து தானே விட்டுருக்கலாமே ஆண்டவரு? நீ அந்த காதுல ஒரு ஓட்டையை போட்டு நீ கம்மல் போடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கலாமே. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பாவம் செய்யும் பொழுது
அவங்கள்ட்ட அடிமையா இருக்கிறதுக்கு அந்த காது குத்துனாங்க. இன்னைக்கு என்ன சொல்றது, மக்கள் வந்து தன்னுடைய அழகுக்காக தன்னை வெளியில அலங்காரமா காட்டணுங்கிறதுக்காக நகை போடுறாங்க. ஆனா ஆண்டவர் அதை ஒத்துக்கல, ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லைல்ல. நமக்கு ஒவ்வொரு அவைகளை எவ்வளவு அழகா ஆண்டவர் நம்மளை படைச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம ஏன் தேவையில்லாம மூக்குக்குள்ள ஒரு ஓட்டை போடுறது, காதுல ஒரு ஓட்டை போடுறது, இதை வர செகண்டுக்கு மேல இருந்து கீழே வர ஓட்டை போடுறது. தேவன் தந்த சரீரம் அதை பரிசுத்தமா நானும் காது குத்துனவ தாங்க. ஆனா கர்த்தர் வந்து என்னை தொட்டதுக்கு பிறகு நான் இந்த முற்றிலுமாய் மாறினேன். கர்த்தர் என்னை நகையை கலத்த சொன்னாருங்க. உண்மையாட்டும் ஆண்டவர் என்னை நகையை கலத்த சொன்னாரு. நான் கர்த்தரை கீழ்ப்படிந்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வாதமா தான் வைத்திருக்கிறார். அதே போலதான் நான் சொல்றேன், கர்த்தர் ஒண்ணு சொல்றாரா, மனுஷனை பார்க்கவே செய்யாதீங்க. உங்க கணவர், கல்யாணமானவங்களுக்கு சொல்றேன், உங்க கணவருக்கு சொல்றாரா, கணவருக்கு கீழ்ப்படிங்க. அவர் மனசு ஆண்டவர் மாத்ததுக்காக நீங்க பிரேயர் பண்ணுங்க. கர்த்தர் அவங்க மனசை மாத்துவாரு. அதே மாதிரி வாலிப சகோதரர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், இந்த நாட்கள் ஆம்பளை பிள்ளைங்க இந்த காது ஒரு கடுக்கன் எதுக்குங்க கிறிஸ்தவங்க போட்டுட்டு திரிகிறாங்க. இதெல்லாம் போடாதீங்க, நீங்க போடாதீங்க. அதே மாதிரி உலக பிரகாரமான மக்களுக்கு நான் சொல்றேன், நீங்க இது ஒருவேளை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா வாலிப சமுதாயம் கெட்டு போயிட்டு இருக்குது, ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தர் சமீபமா இருக்கிறாரு, ரொம்ப வந்துட்டாரு, பக்கத்துல வந்துட்டாருங்க, வாசப்படிக்கிட்ட வந்து நிக்கிறாரு. நம்ம ஆயத்தோலனா கண்டிப்பா கைவிட விட்டு பட்டே போயிரும், நரகத்துக்கு போயிருவோங்க. கர்த்தருடைய வருகை நொட்டி பொழுதுல இருக்குதுங்க. ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிங்க. ஆடம்பரமான வாழ்க்கையை வெறுத்துருங்க. இன்னும் ஒண்ணுமே இல்லைங்க இந்த பூமியில. மனுஷன் மாயைங்க. பிரசங்கி சொல்றாரு, மாயை எல்லாம் மாயான உலகத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்க. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை விட்டுட்டு கர்த்தருக்காக ஓடுவோம். ஒரே ஒரு காரியம் சொல்றேன், அனைவருக்கு அது வேதனையா இருக்கலாம். ஒரே ஒரு காரியம் சொல்றேன், நான் உங்க தெய்வங்களை குற்றப்படுத்தவோ எதுவுமே இல்லை. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், உங்க மனதெல்லாம் மாறட்டுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாங்க தெய்வம். அவர் தான் மெய்யான தெய்வங்க. அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. நாளைக்கு நியாய தீர்ப்பான்ல ஆண்டவர் என்ன கேட்பாருங்க, நான் உன்னை ரசித்தனே, நீ எத்தனை ஆத்துமாக்களுக்கு நீ சுவிசேஷத்தை சொன்னேன்னு கேட்பாரு. விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களே தயவு செஞ்சு மனம் திரும்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்குங்க. நரகம் வந்து ரொம்ப கொடியதுங்க. இந்த நரகத்துக்குள்ள யாருமே போயிடாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. விக்கிரகங்கள் எல்லாம் ஆண்டவர் அருவருக்கிறாருங்க. பிளீஸ்ங்க, எல்லாருமே ரட்சிக்கப்படுங்க. கர்த்தர் ரொம்ப உங்களெல்லாம் ஆண்டவர் வந்து இந்த பூமியில வந்து உண்மையில சொல்றேன், இந்த பூமியில வந்து அவர் பாடுபட்டு மறிக்கிறதுக்கு காரணமே எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தானே ஏசப்பா கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்தினாங்க. எந்த தெய்வங்க ரத்தம் சிந்தி இருக்கு? எல்லா தெய்வங்களும் ரத்தம் தாங்க கேக்குது, ரத்தம் தானங்க கேக்குது. எந்த தெய்வமும் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்குது? ஒரு தெய்வமுமே உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்காதுங்க. இயேசு கிறிஸ்து கொடுப்பாருங்க. உங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக நீங்க எவ்வளவு பெரிய கொலை செஞ்சுக்கிடுங்க, நீங்க எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு இருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பாருங்க. தயவு செஞ்சு மன்னிச்சு ஏசப்பா கிட்ட வந்துருங்க. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. நீங்க எப்ப வருவீங்க, உங்களை அணைச்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இருக்கிறாருங்க. ஏசப்பா இருக்கிறாருங்க. நீங்க ஜீசஸ் மூவின்னு போட்டு பாருங்க, அவரை பத்தி உங்களுக்கு தெரியுங்க. விக்கிரக ஆராதனை செய்கிறவங்களே பேர் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மனம் திரும்புங்க. நாள் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து வந்துட்டாருங்க, பக்கத்துல வந்துட்டாருங்க. அவருடைய வருகை நம்ம எல்லாருமே போகணும். நாளைக்கு நியாய தீர்ப்பு நாள்ல நீங்க எல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது இல்ல, நீ சுவிசேஷம் அறிவிச்ச நரகம் இருக்குன்னு நீ என்கிட்ட சொல்லலன்னு சொல்லி யாரும் என்கிட்ட கேட்க கூடாது. அதுக்காக நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எல்லாரும் மனம் திரும்புங்க. நாளைக்கு அடுத்த வாரம் அந்த மெசேஜ் நான் கொடுப்பேனான்னு கூட தெரியலங்க. தயவு செஞ்சு மனம் திரும்புங்க. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார் ஏசப்பா. அதனால அடுத்த வாரம் இந்த மெசேஜ் கொடுக்க நான் இருப்பேனான்னு தெரியாது. என் கூட எல்லாருமே பரலோகத்துக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேங்க. அதனால எல்லாரும் நிச்சயமா பரலோகத்துக்கு வந்துருங்க. நம்ம எல்லாருமே பரலோகத்துல மீட் பண்ணணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நரகம் ரொம்ப கொடியதுங்க. பரலோகத்துல இன்பமா இருக்கலாம். இந்த பூமியில நமக்கு ஒருவேளை நரக வாழ்க்கையா இருக்கலாம். குடும்பத்துல கடன் பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, மற்றவங்களுடைய செய்வினைகள், போராட்டங்கள் எது வேணாலும் இருக்கலாம். எல்லாமே ஆண்டவர் தூக்கி எறிஞ்சிருவாருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி போட்டுருவாரு. எனக்கு ஏன் இந்த மெசேஜ் எனக்கு கொடுத்தாருன்னு தெரியல எனக்கு ஆண்டவர். தயவு செஞ்சு சொல்றேன், எல்லாரும் மனம் திரும்பிடுங்க, கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. ஒரு ஆத்மா கூட கெட்டு போறது எனக்கு சித்தம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு நம்ம அன்பு ஏசப்பா விரும்புறாருங்க. அவர் ரொம்ப பாசமுள்ள தேவனுங்க.
எல்லாரும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுதுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் ஒரு சிறிய ஜெபம் செய்துக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் எங்களிடத்தில் அளவில்லாத அன்பு காட்டுகிறீரப்பா, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, நாங்கள் என்றோ மரித்து நரகத்துக்கு நேராய் நாங்கள் சென்றிருப்போம் அப்பா. எங்கள் தேவன் நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு பெரியதப்பா. துர்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே, பாவம் உடையான செய்திகளை நாங்கள் உண்டு கொண்டிருந்தோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம் அப்பா, உம்முடைய ஆணி வாய்ந்த கரத்தினால் எங்களை தொட்டு தூக்கினீரே சுவாமி, உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு எத்தனையோ கோடி ஆத்துமாக்கள் ஐயா அழிந்து கொண்டிருக்காங்க ஆண்டவரே. இயேசுவே, உம்மை பற்றி அறியாமல் உம்மை பற்றி அறிந்தும் கூட ஆண்டவரை நிர்விசாரமாய் வாழுகிற மக்கள் அநேகம் உண்டப்பா. விக்கிரக ஆராதனை கடுமைப்பட்டு கர்த்தாவே தன்னுடைய உயிர்களை மாய்த்து தற்கொலைக்கு நேராக கடந்து செல்கிற ஆத்துமாக்கள் ஏராளம் உண்டாண்டு. என் அன்பு தெய்வமே, இந்த கரத்தை நீட்டுங்கப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சியுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த பூமி எல்லாம் உம்முடைய பூமி கர்த்தாவே, நீர் உருவாக்கின பூமி ஆண்டவரே. தகப்பனே, ஒரு ஆத்மா கூட கெட்டு போறது எனக்கு சித்தமில்லை என்று சொன்ன அன்பு தெய்வமே, எல்லா ஆத்துமாக்களையும் ரட்சிங்க ஏசப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்களை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. எத்தனையோ நாட்கள் எத்தனையோ ஊழியக்காரர்கள் மூலமா எத்தனையோ மக்கள்கிட்ட நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. அதனால தன்னுடைய மனதை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற வாலிப சகோதரன் சகோதரி ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்க தொடுங்கப்பா, இந்த நேரத்துல தொடுங்கப்பா. இந்த வார்த்தை ஆண்டவரை ஊடுருவி கடந்து செல்லட்டும் அப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் உருவக்கு தட்டும் ஆண்டவரே. அந்த நாட்களே ஆண்டவரே, பேதுரும் யோவானும் கர்த்தாவே சுவிசேஷம் அறிவித்த பொழுது கர்த்தாவே இருதயத்தில் எல்லாரும் குத்தப்பட்டார்கள் அப்பா. ஏறக்குறைய அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாத இந்த பாத்திரம் ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்துகிறீரப்பா. அநேகருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாய் காணப்படட்டும் ஆண்டவரே. விக்கிரகங்களை விட்டு வெளியே வரட்டும் அப்பா. மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. இயேசுவே, பேர் கிறிஸ்தவர்களையும் சந்திங்க ஆண்டவரே. இந்த உலகம் கொடியனுக்குள்ள கிடக்குறது அப்பா, பொல்லாங்கனுக்குள்ள இந்த உலகம் கிடக்குதப்பா. ஆண்டவரே, நீங்க ஒவ்வொரு மக்களை அரவணைச்சப்பா, ஒவ்வொரு மக்களையும் அரவணைத்துக் கொள்ளுங்கப்பா. மார்போடு அழைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. எல்லா மக்களையும் தீவிரமாக ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்துங்க கர்த்தாவே. ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவனப்பா. ஆத்தும ஆதாயம் செய்யத்தக்க ஞானத்தை தாங்க தகப்பனே. அடுத்த வாரம் மெசேஜ் கொடுக்கும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்து கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களும் அப்பா மனம் திரும்பணும்ப்பா. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் அப்பா ஒவ்வொரு வார்த்தைகள் போய் தொடுவதாக தகப்பனே. எல்லா ஆத்துமாக்களையும் அப்பா உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு அவகாசிகளாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணப்பா. கீழ்ப்படியாதவர்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாதப்பா, ஆசீர்வதிக்கவே முடியாதப்பா. ஆண்டவரே, நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து எங்கள் சரீரங்களை நாங்கள் ஒடுக்கி வாழ எங்கள் அன்பின் தகப்பன் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.